இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறது எந்த மரம்னு சொன்னால், இது வந்து மகிழம்பூ மரங்க. இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். மகிழம்பூவினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த மகிழம்பூவினுடைய சிறப்பு வந்து இதனுடைய பூ வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தில் சின்ன தோடு, அதாவது வைரத்தோடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். இதோட பூவுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து அந்த காலத்தில், அதாவது நம்முடைய முன்னோர்கள்லாம் வீட்டுக்கு முன்னால் ஒரு மகிழம்பூ மரம் இருந்ததுன்னா அது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வீடு எங்கெங்கே இடமே இல்லை, பின்னால் சுத்தமாக கொஞ்சம் கூட இடம் விடாமல் அப்படியே கட்டிடுறாங்க. ஏதாவது சில மரங்கள், ஏதாவது வீட்டுக்கு பயன்படக்கூடிய மரங்கள் ஏதாவது வைக்கணும். பொதுவாக வீட்டுக்கு பயன்படக்கூடிய மரங்கள்னு சொன்னால் முருங்கை மரம், தென்னை மரம், அது மாதிரி ஏதோ பழ வகை மரங்கள், அது மாதிரி பூ வகை மரங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இப்போ நகரமயமாகுதல்ன்ற முறையில் வீடுகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இடம் விடுறதில்லை. அதனால் அங்கே இடம் இல்லாதனால எதுவும் மரங்கள் வைக்கிறதே இல்லை. அது இன்றைக்கி நகரம், கிராமம் எல்லா இடத்துலையுமே அது மாதிரி தாங்க மாறிப்போச்சு. அது இந்த மரம் எங்கள் தோட்டத்தில் ஒரு 10க்கு மேலே, இதை நாங்கள் கன்று வாங்கிட்டு வந்து தான் நட்டோம். ஒரு 10க்கு மேற்பட்ட இடத்துல இருக்குது. இது பூத்துன்னு சொன்னால் ஒரே காடே கம கம கமன்னு மணக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய சிறப்பு, மகிழம்பூ மரம்.